السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث، ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மக்கள் முதல் பெரும் பெரும் செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் உள்பட எல்லோரையும் மிகப்பெரிய கவலையிலையும் வியப்பிலையும் ஆழ்த்தியிருப்பது தங்கத்தினுடைய விலை உயர்வு. நாம் எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கிறோம், நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை அது உயர்ந்து கொண்டே செல்லுகிறது. விலைவாசி என்பது எல்லா காலகட்டத்திலும் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் அது உயர்ந்து கொண்டுதான் செல்லும். விலைவாசி குறைந்து விட்டது என்று எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையில் தங்கமும் கொஞ்சம் விலையேற்றம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் கூட சமீபத்திய சில நாட்களில் ஏற்றிருக்கக்கூடிய அந்த தங்கத்தினுடைய ஏற்றம் சர்வதேச அளவில் கூட மிகப்பெரிய வியாபாரிகளையும் மிகப்பெரிய கலக்கத்திலே உண்டாக்கியிருக்கிறது. என்று சொன்னால் ஏறத்தாழ 2 நாட்களிலே மட்டுமே தங்கம் ஒரு பவுனுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்திருக்கு. இது தங்கத்தினுடைய விலையேற்றத்தில் வரலாற்றில் இப்படி அது சென்றதே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தங்கம் இன்றைக்கு அந்த அளவுக்கு விலை ஏறிக்கொண்டே செல்லுகிறது. என்று சொன்னால் தங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. யாருக்கு தங்கத்தின் மீது ஈர்ப்பு இருக்கும் என்று சொன்னால், இவருக்கு இருக்காது, இவருக்கு இருக்காது இருக்கும் என்று பாகுபாடெல்லாம் கிடையாது. சாமானிய அடித்தட்டு மக்களில் இருந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் உள்பட தங்கத்தை மிக வெகுவாகவே அதை விரும்புவார்கள். ஏன்று சொன்னால் அந்த தங்கம் என்ற ஒரு உலோகம் அந்த அளவுக்கு கண்ணியமான மதிப்பு மிக்க ஒரு உலோகம்தான் தங்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே தங்கத்தை பற்றி 7 இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். அதிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் தங்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உலாய்க லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா மின் அஸாவிர் மின் தஹப். சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள், அந்த சுவர்க்கத்தில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள், அந்த சுவர்க்கத்தின் கீழ் சதாவும் நதி ஓடிக்கொண்டே இருக்கும், ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுவான்,
அந்த சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைந்தவுடன் அவர்களுக்கு தங்க கிரீடம் அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு சுவர்க்கவாதி சுவர்க்கத்தில் கூட தங்கத்தை விரும்புவார், தங்கத்தின் மீது அவருக்கு நாட்டம் இருக்கும் என்றுதான் அதனுடைய பொருள். அப்போ ஒரு கண்ணியமான ஒரு பொருளை அந்த சுவர்க்கவாதிக்கு கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான். அப்படி சுவர்க்கத்தில் ஒரு சுவர்க்கவாதியை கூட அவரை மகிழ்விப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அவருக்கு தங்கத்திலான கிரீடம் அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்வான். தங்கம் என்பது அல்லாஹுவும் அதை விரும்பி சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்தில் எல்லா தரப்பு மக்களும் தங்கத்தை விரும்பக்கூடிய அளவில் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த தங்கம் என்பது அது எக்காலத்திலேயும் அதனுடைய மகத்துவத்தை அது விட்டுக் கொடுக்காது. அதில் இருக்கக்கூடிய அந்த பளபளப்பு, அந்த மெருகு இருக்குகின்றதே, அது நீரில் போட்டாலும் நெருப்பில் போட்டு கரித்தாலும் அந்த தங்கம் தன்னுடைய தன்மையை கொஞ்சம் கூட இழக்காமல் இருக்கும். எனவே அதற்கு உலகத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கு மீதும் அதன் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. இரண்டாவதாக தங்கத்தின் மீது உண்டான ஈர்ப்புக்கான அடிப்படை காரணம் அது நம்முடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பது என்ற காரணத்தினால். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தங்கம் இன்றைக்கு விலையேற்றத்திற்கு என்ன காரணம், ஏன் இப்படி ஏற்றி கொண்டே செல்லுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், ஒரே ஒரு ஆளுதான். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தான் அதற்கு அடிப்படை முக்கியமான காரணம். தன்னுடைய நாட்டை வளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, ஒரு சர்வாதிகார போக்கை உருவாவதற்காக வேண்டி உலக நாடுகள் அனைத்தும் தனக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும், நம்மை பார்த்து பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும் என்ற ஒரு சர்வாதிகாரத்திற்காக வேண்டி அவருடைய நடவடிக்கையின் காரணமாக இந்த தங்கத்தின் விலை இப்படி ஏறிக்கொண்டே செல்கின்றது. அருமையானவர்களே, ஒரு நாட்டினுடைய தலைவன், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அதிபதி என்பவர் அவன் சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பார் என்று சொன்னால், தான் தோன்றித்தனமாக அவன் செயல்படுவான் என்று சொன்னால் அதனால் உலகமே பாதிப்புக்குள்ளாக ஆகும். அதனால் அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் சிரமத்திற்கு, கஷ்டத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பது இது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நேர்மையான நீதியான ஆட்சியாளர்களை பற்றி அல்லாஹ் மிக அற்புதமான முறையில் சொல்லி காட்டுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையில் கியாமத்து நாளிலே நிழலே இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய அரிஷின் கீழ் 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதில் முதல் நபர் யாரு தெரியுமா? இமாமுன் ஆதில், நீதமான அரசன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய அரசன் அவரிடத்திலே நேர்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், மனிதாபிமானம் இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். இவையெல்லாம் கலந்து இருக்கக்கூடியவன் தான் ஒரு நாட்டினுடைய அதிபதியாக இருக்க முடியும், அவன்தான் இருக்க வேண்டும். எனவேதான் அப்படி நீதியோடும் நேர்மையோடும் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அரசர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த கண்ணியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார். நிழல் இல்லாத அந்த கியாமத்திலே 7 நபர்களுக்கு நிழல் கொடுக்கப்படும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 நபர்களில் முதன்மையான ஆளாக, முதல் மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது இந்த நீதமான அரசன் என்பது. அரசனிடத்திலே நீதமில்லை என்று சொன்னால், அவரிடத்திலே நேர்மை இல்லை என்று சொன்னால் அந்த நாடே மிகப்பெரிய பதற்றத்திற்கும் மிகப்பெரிய குழப்பத்திற்கும் உள்ளாகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு ஊர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய அதிபதியிடத்தில் நேர்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த தன்மை அந்த அரசரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஹதீஸினுடைய கருத்து. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், وقال الإمام القرطبي رحمة الله عليه قيل كل بلد فيها 4 فأهلها معصومين. ஒரு நாடு, ஒரு ஊர் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே 4 பேர் இருக்க வேண்டும், 4 நபர்கள் இருக்க வேண்டும். அந்த 4 நபர்கள் இருந்தால் அந்த நகரம்
நகரத்தினுடைய மக்கள்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், அந்த நகரத்தினுடைய மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள், லட்சப்பெற்று இருப்பார்கள் என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய முதலாவது நபர் யார் என்று சொன்னால் இமாமுன் ஆதிருன் லா யுத்லிமு, நேர்மையான அரசன். ஒரு பகுதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய அதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், அவரிடத்தில் அநியாயம் இருக்கக்கூடாது, நேர்மை இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஊரு, அந்த நாடு, அந்த பகுதி, தேசம் அமைதி பெறும் என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார். இரண்டாவதாக ஆலிமுன் அலா சபீலில் ஹுதா, மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் அங்கே இருக்க வேண்டும். எந்த ஒரு ஊராக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் குழப்பம் இல்லாமல், மக்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவதாக அங்கே இருக்க வேண்டியது ஒரு ஆலிம், ஒரு அறிஞர் இருக்க வேண்டும். அவர் மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக மஷாயிஹின், ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் யஅ்முருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், மக்களை நன்மையின் பக்கம் அழைத்து தீமை விட்டு தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்னும் தஹரிசூன அலா தலபில் இல்மி வல் குர்ஆனி, குர்ஆனின் மீதும் அறிவின் மீதும் மக்களை ஆர்வப்படுத்தக்கூடியவராக. இந்த தன்மையில் அந்த ஊரில் சிலர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஊர் அச்சம் பெற்றதாக, நிம்மதி அடைந்ததாக இருக்கும் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார். நம்மையானவர்களே, இன்றைக்கு சர்வதேச அளவிலே உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் அவரவர்கள் தங்களுடைய இருப்புக்களை மட்டுமே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுயநலம் இன்றைக்கு மிகைத்து இருப்பதினால் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, ஆரம்பத்தில் அமெரிக்கா ஈராக்கை கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய அட்டூழியத்தை நிகழ்த்தியது. அப்பொழுது யாரும் அதை கண்டிக்கவில்லை. அதன் பிறகு வெனிசுலாவிலே புகுந்து அந்த நாட்டினுடைய அதிபதியை தூக்கி சென்று அந்த நாட்டை கைப்பற்றினார். அப்பொழுதும் யாரும் அதை கண்டிக்கவில்லை. இப்படியே படிப்படியாக சென்று இப்ப அவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான், இந்த உலகத்தில் என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, நான் செய்வதுதான் சட்டம், நான் சொல்வதுதான் விதி என்ற ஒரு நிலைக்கு வந்ததற்கு பிறகு நம்மை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற நிலையில் ஒரு மிகப்பெரிய வல்லரசையை நாம் எதிர்த்து போரிட்டு பார்ப்போம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஈரானை நோக்கி போர்க்கப்பல்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் உலகம் அமைதியாகத்தான் இருக்கிறது. அமையானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய பகுதியில் ஒரு குற்றம் நிகழ்கின்ற பொழுது அதை நாம் தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யாரோ ஒருவன் செய்கின்றான், அதனால் நமக்கு இடையூறு இல்லை என்று தான் தோன்றித்தனமாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அதே தவறு நாளை நம்மையும் பாதிக்கும் என்பதுதான். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அதனுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில். அந்த வழக்கினுடைய தீர்ப்பாக என்ன சொல்லப்பட்டது? அந்த பாபர் மசூதி தான் அங்கே இருந்தது, அதிலே மாற்று கருத்தில்லை. அதற்கு முன்பாக அதற்கு கீழே கோயில் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மசூதியை இடித்துத்தான் கோயில் கட்டப்பட்டது என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. எனவே மசூதியை இடித்ததும் அது மிகப்பெரிய குற்றச் செயல். யார் சொல்லுகிறார்? நீதிமன்றம் சொல்லுகிறது. அங்கே ராமர் கோயில் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. கோயிலை இடித்துதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பதற்குண்டான ஆதாரமும் இல்லை. காலந்தொட்டு காலமாக அங்கே பாபர் மசூதி தான் இருந்தது என்பதற்கும் ஆதாரம் தெளிவாக இருக்குகிறது. எனவே பாபர் மசூதியை இடித்தது மிகப்பெரிய குற்றச் செயல். இவ்வளவையும் சொன்னதற்கு பிறகு அந்த நீதிமன்றம் சொல்லுகின்றது, அங்கே கோயில்தான் கட்ட வேண்டும் என்று. இது இந்த நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு. அதற்கு மேல் இந்த நாட்டில் வேறு தீர்ப்பு கிடையாது. ஆனாலும் அந்த தீர்ப்பை சொல்லுகின்ற பொழுது நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் அதை வரவேற்றார்கள், ஆமோதித்தார்கள். ஏதோ ஒரு சுமூகமான ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது என்று அதை யாரும் கண்டிக்கவில்லை, அதை எதிர்க்கவில்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டான், இனிமேல் நாம சொல்றதாண்டா சட்டம், சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற விதிகள் கிடையாது. நாம் என்ன சொல்றோமோ அதை நாட்டில் உள்ளவங்க எல்லாம் கேட்பான்.
அப்படிங்கிற முடிவுக்கு பாபர் மசூதியுடைய தீர்ப்பு அன்னைக்கே வந்ததற்கு பிறகு அதை யாரும் கண்டிக்காதனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியை தவிர எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து நடுங்குகிறார்கள், அஞ்சுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே நீதி இல்லை, நேர்மை இல்லை. நம் மீது ஏதாவது ஒரு பொய் வழக்கை போட்டு கோர்ட்டிலே நிறுத்தினால் நமக்கு தண்டனை கொடுப்பார்கள், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதைத்தான் அரசாங்கம் என்ன சொல்லுகின்றதோ அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அங்கே நீதி இல்லை, நேர்மை இல்லை என்ற பயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அது வந்துவிட்டது. காரணம், ஆரம்பத்தில் அந்த தீர்ப்பை எதிர்த்து எல்லோரும் குரல் கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த தீர்ப்பு மாற்றப்பட வேண்டும். உண்மையில் இது அரசியல் சாசனத்திற்குட்பட்ட தீர்ப்பு அல்ல, இது விரோதமான தீர்ப்பாக இருக்கிறது, நீதிக்கும் நேர்மைக்கும் மாற்றமான தீர்ப்பாக இருக்கிறது, நாங்கள் இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த தீர்ப்பை தடுத்து நிறுத்தி அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் உரக்க குரல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நாட்டில் எந்த தலைவர்களும் சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, யாரும் அச்சப்பட வேண்டியது இல்லை. இன்றைக்கு தவறு செய்தவன், தவறு செய்யாதவன், நேர்மையானவன் எல்லாருமே கோர்ட்டை பார்த்து, நீதிமன்றத்தை பார்த்து அச்சப்படக்கூடிய, பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. ஏன் காரணம்? அங்கே நீதி இல்லை, நியாயம் இல்லை. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்து நாளில் நிழலே இல்லாத அந்த நேரத்தில் 7 நபர்களுக்கு நிழல் தரப்படும். அதிலே நீதியான அரசன், நீதிமிக்க அரசன் என்று சொன்னால் அரசனையும் எடுத்துக்கொள்ளும், நீதிபதிகளையும் எடுத்துக்கொள்ளும். நீதிபதிகளும் தவறான தீர்ப்பு சொல்லக்கூடாது, அவர்கள் நேர்மையான தீர்ப்பை தான் வழங்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம்தான். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதம், நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமை, அதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு தான் வருகின்றார்கள். நீதிமன்றம் நமக்கு நியாயம் வழங்கும், நேர்மை வழங்கும், நமக்கு ஒரு சரியான தீர்ப்பை தரும் என்று நம்பி நீதிமன்றத்திற்கு வருகின்றார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் சூழ்நிலை என்ன தெரியுமா? நீதிபதிகளே சொல்றாங்க, யாரும் கோர்ட்டுக்கு வராதீங்கிறான். நீதிபதிகளே சொல்லுகின்றான். எந்த நீதிபதி சொல்றான்? இருக்கிற வரைக்கும் அநியாயமான முறையில் தீர்ப்புகளை சொல்லிவிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆனதற்கு பிறகு வெளியே வந்து சொல்றான், ஏதாவது உங்களுக்கு கேஸு பிரச்சனை, ஏதாவது வாய்க்கா தரப்பு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப தகராறாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்துக்கு வராதீர்கள் அப்படின்னு சொல்றான் நீதிபதி. அதிலையும் குறிப்பாக நீதிமன்றங்கள் இன்னும் அழுத்தமாக சொல்லுகின்றார்கள், முஸ்லீம்கள் யாரும் கோர்ட்டுக்கு வராதீங்கன்னு சொல்றான். அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி, யாரும் கோர்ட்டுக்கு வராதீங்க, உன்னுடைய வழக்கை வாங்கி வச்சுக்கிட்டு உனக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்றதுக்கு அங்கே உட்கார்ந்துருக்கிறான் நீதிமன்றத்தில். அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் நீதிமன்றத்தை நாடாதீர்கள் என்று ரிட்டையர்ட் நீதிபதிகள்லாம் இன்றைக்கு அவ்வப்போது பேட்டி கொடுப்பதை நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு கெட்டு சீரழிந்து போய்விட்டது இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள். அதற்கு அடிப்படை காரணம், இந்த நாட்டில் ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு அநியாயமான முறையில், அக்கிரமமான முறையிலே அங்கே ஒரு கோயிலை கட்டி எழுப்பினார்கள். அதில் இந்த நாட்டில் எந்த தலைவனும் கேட்கவில்லை. அதனால் கேட்காதவரெல்லாம் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறான் நீதிமன்றத்தின் மூலமாக. யார் யாருக்கெல்லாம் கேட்கக்கூடிய அதிகாரம் இருந்ததோ, யார் யாருக்கெல்லாம் கேட்கக்கூடிய துணிச்சல், தைரியம் இருந்ததோ அவர்களெல்லாம் அன்றைக்கு அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களும் நீதிமன்றத்தில் நின்று கொண்டு அதனுடைய பாதிப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக நிதர்சனமாக பார்க்கிறோம். ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது என்று சொன்னால் அதை நாம் தட்டி கேட்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரிதான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அதற்கு மூசா நபியை கொலை செய்ய வேண்டும் என்று ஃபிரௌனுடைய மாளிகையில் அங்கே நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படுகிறது. இனிமேலும் மூசாவை நாம் விட்டு வைக்கக்கூடாது, மூசாவை நாம் கொலை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் ஏகோபித்த முடிவெடுக்கின்றார்கள். ஆனாலும் அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் எழுந்து சொல்லுகின்றார், நாம் அவரை கொலை செய்யக்கூடாது, அது நியாயம் இல்லை. அவர் சொல்வது என்ன, ஏன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்டு ஒரு நியாயமான முடிவுக்கு வர வேண்டுமே தவிர அவரை நாம் கொலை செய்யக்கூடாது என்று எதிர்த்து குரல் கொடுக்கின்றார். ஃபிரௌனுடைய அரசபையிலே இருந்து கொண்டே தெரியும் அவருக்கு, ஃபிரௌனுக்கு எதிராக நாம் பேசினோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும்.
தெரிந்துதான் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த சபையில் ஒருவர் குரல் கொடுத்தார். கடைசி வரைக்கும் அந்த மனிதரை ஃபிரௌனால் எதுவும் செய்ய முடியாமல் போனது. காரணம், அவரை அல்லாஹ் பாதுகாத்தான். ஒரு இடத்திலே தவறு நடக்கிறது என்று சொன்னால் அதை எதிர்த்து கேட்டால் நமக்கு பாதிப்பு வரும் என்று யாரும் கருத வேண்டாம். சத்தியத்துக்கு உட்பட்டு அதை எதிர்க்க வேண்டும், அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம் நேர்மையான முறையில் அதை எதிர்த்து தடுத்து நிறுத்துவதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு உண்டு. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்பதுதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த அடிப்படையான அந்த விஷயம், தங்கத்தினுடைய விலையேற்றத்திற்கு காரணம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தான் என்பதாக சர்வதேசமே இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. ஏன் காரணம்? அவருடைய சர்வாதிகார போக்கை, தான் தோன்றித்தனமாக யாருக்கும் கட்டுப்படாமல் செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டை உலகம் கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வேடிக்கை இப்படியே நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது சுற்றி சுற்றி யார் யாரெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாதிப்பு வந்து சேரும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அருமையானவர்களே, இப்பொழுது நம்முடைய விஷயத்துக்கு வரும். தங்கத்தினுடைய விலையேற்றம், இதனை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இதிலிருந்து நாம் பாடம் கற்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? அந்த விலையேற்றம் நம்மை பாதிக்காமல் இருக்குவதற்கு என்னவென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கணும். சமூகத்தில், உலகத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு விதர்ப்பமான முறையில் நடந்துவிட்டது என்று சொன்னால் அதனால் நமக்கு என்ன படிப்பினை, அதனால் அல்லாஹ் நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் முதல் காரணம், நாம் தவக்குல், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, தவக்குல் வைக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். தங்கம் விலையேற்றம் எவ்வளவு ஆனாலும் சரி, ஒரு பவுன் இன்னைக்கு 1.5 லட்சம் சொல்றான், 5 லட்சமே வரட்டுமே, ஒரு பவுனு 5 லட்சமே வந்தாலும் நாம் அதன் மீது நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அது நம்மை எந்த விதத்திலும் பாதிக்காது. அது மிகப்பெரிய உச்சத்தில் ஏற்றத்தில் தான் இருக்கிறது, அதை இறக்க முடியவில்லை என்று சொன்னாலும் அது நம்மை பாதிக்காது என்ற ஒரு தவக்குல் நமக்கு வர வேண்டும். இரண்டாவதாக பொறுமை நமக்கு வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே அந்த நாட்டினுடைய அரசன் ஒரு கனவு கண்டான். 7 கொழுத்த மாடுகள் மெலிந்த மாடுகளை தின்பது போல் கனவு கண்கின்றான். அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது யூசுப் நபி தான் விளக்கம் சொல்லுவார் என்று அவரை அழைத்து வரப்பட்டது. யூசுப் நபி அழைத்து வரப்பட்ட உடனே அந்த மன்னர் மிகப்பெரிய பதற்றத்தில் இருந்தார். ஏதாவது செஞ்சாலும் இந்த கனவுக்கு என்ன பரிகாரம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப பதற்றப்படாதீர்கள், நிதானமாக இருங்க. ஏன் அவசரப்படுதீங்க? இப்போ தங்க விலை இவ்வளோ ஏறிடுச்சு, இருக்கத்தை விற்று காசாக்கிடலாமா, அதுக்கு பிறகு வாங்கிக்கலாம் இறங்கின பிறகு அப்படின்னு சில பேர் அவசரப்படுவான், நட்டத்தில் போய் விழுந்துடாது. இறங்குன்னு எதுக்கு என்ன இதாக இருக்கிறது? சில பேர் இப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறமா வாங்கிக்கலாம் என்றெல்லாம் சிந்திப்பார். ஒரு நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுமை நமக்கு வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அவசரப்படுதீங்க, நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், இந்த கனவிற்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள். இப்பொழுது அடுத்து ஒரு 7 ஆண்டு தொடர்ந்து வரும். இந்த 7 ஆண்டில் செழிப்பாக இருக்கும் நாடு, விவசாயம் நல்ல செழித்து வளரும். அதன் பிறகு ஒரு 7 ஆண்டு வரும், அது மிக கடுமையான பஞ்சமாக இருக்கும். அதனால் அதுதான் உங்கள் கனவுக்குண்டான விளக்கம். உங்கள் கனவுக்குண்டான விளக்கம் அதுதான். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடிய இந்த 7 ஆண்டுகளில் விவசாயம் செழித்தோங்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் சிக்கனமாக செலவு செய்து அந்த விவசாயத்தில் விளையக்கூடிய அந்த தானியங்களை பொறுமையாக நாம் பதுக்கி வைத்து பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய 7 ஆண்டுகள் பஞ்சம் வருகின்ற பொழுது இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ நிதானமாக இருக்குகின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு அங்கே அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக இந்த விலையேற்றத்தின் மூலமாக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது சமூக நலனின் மீது நமக்கு கொஞ்சம் அக்கறை வேணும்.
சமூக நலனின் மீது கொஞ்சம் அக்கறை வேண்டும். என்ன அக்கறை? தங்க விலை இன்னைக்கு ஜெட்டு வேகத்தில் போயிருச்சு. ஒரு அசர்த்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் சொன்னார் ஒரு செய்தி. ஒரு விதவை பொண்ணு, அந்த அம்மா வந்து சொல்லிச்சான், என் மகளை கட்டி கொடுத்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் மூத்தாயிட்டாரு, கஷ்டத்தில் இருக்கிறேன். கேட்டால் சிரிப்பீங்க, என் பேரனுக்கு சுன்னத் பண்ணணும், ஆனால் மாப்பிள்ளோட்டுக்காரங்க 4 கிராம் போட சொல்லுவாங்க. தங்கம் போட சொல்லதே தப்பு. அது அவர் பேரனுக்கு சுன்னத் பண்ணுறதுக்கு இவர் எதுக்கு 4 கிராம் தங்கம் போடணும்? பாட்டிங்க முறையில் நீங்கள் அது நடக்கத்தான் செய்யுது. எல்லா ஊர்லேயும் இருக்குது. இந்த 4 கிராம் தங்கம் போட சொல்கிறாங்க. நான் எங்கெங்கே போவேன்? அப்போ 2000 ரூபாய்க்கு விற்றுச்சு 4 கிராம் தங்கம் வாங்கி போட்டான். இப்போ 1 கிராம் தங்கம் 16,000 ரூபாய்க்கு விற்குது. 4 கிராம் தங்கம் போடணும்னு சொல்கிறாங்களே. முதல்ல ஆம்பளை பிள்ளைக்கு தங்கம் போடுறதே ஹராமு, அதுலேயும் நீ இத்தனை கிராம் போடணும்னு சொல்கிறது அதை விட பெரிய ஹராம். இப்போ ஒரு சமூக அக்கறை நமக்கு வேணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயதார்த்தம் செய்து கல்யாணம் பண்ணுறதாக முடிவு செய்திருப்போம். அப்போ 20 பவுன் போடுறேன் அப்படின்னு அவர் தெம்பா சொல்லியிருப்பார். யார்? பொண்ணோட அத்தா சொல்லியிருப்பார். இப்போ 20 பவுன்னா அவ்வளவுதான், எங்கே போகிறது? அப்போ வந்து சொல்கிறார் இவர், 20 பவுன் சொன்னேன் போடணும் தான், ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை 20 போட முடியாது, ஒரு 10 போடுறேன் அப்படின்னா அந்த பேச்சு இங்கே ஆகாது. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? 20 பவுன் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, 20 பவுன் போட்டு தான் ஆகணும் என்று அவர் மீது கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது. ஒரு சமூக அக்கறையோடு அந்த இடத்துல நடந்து கொண்டு, ஆமாம் சரிதான், அவர் அன்னைக்கு 20 பவுன் சொன்னார், கல்யாணம் 7 மாதம் கழிச்சு வருது, 7 மாதத்துக்கு முன்னால் உள்ள விலை வேற, இப்போ உள்ள விலை வேறு. அப்போ இந்த சமூக அக்கறை அவருக்கு வந்து, சரி நான் சகித்துக் கொள்கிறேன், கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறேன் என்ற அடிப்படையில் அதை நாம் அந்த இடத்தில் அந்த நிகழ்வு நடப்பதற்குண்டான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது சூழ்நிலை உலகத்தில். யதார்த்தத்தை நான் சொல்லுகின்றேன். தங்கத்தினுடைய விலையேற்றத்தின் பிரகாரம் இன்றைக்கு பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன தங்கம் இப்படி போய்கிட்டு போகுது, இந்த பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாப்பிள்ளை பேசும் பொழுது என்ன போடுவேன்னு தான் கேட்பான், எடுத்தோன்னு எத்தனை பவுன் போடுவேன்னு கேட்பான். அப்போ அங்கே ஒரு அக்கறை வேண்டும் அல்லவா? ஒரு காலத்தில் கேட்டேன், 20 பவுன் போடுவியா, 25 பவுன் போடுவியா? என்னுடைய மகன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரு, அவர் 40,000 சம்பளம் வாங்குறாரு, பெரிய இன்ஜினியரு, பெரிய கலெக்டரு, அதனால் ஒவ்வொரு படிப்புக்கும் கிராம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பொண்ணு பார்க்க போனால் மாப்பிள்ளோட்டில் பேசுகிற எப்படி பேசுகிறோன்னா, இவர் படிப்புக்கு தக்க நாங்கள் நகை போடணும், இவர் படிக்க வச்சதுக்கு அந்தம்மா அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் காசு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ கேட்டதெல்லாம் ஒரு காலத்தில் அது நியாயம் சொல்ல முடியாது, முடிஞ்சு போனது. ஆனால் இப்பவும் அதே பிடிவாதத்தில் இருந்து கொண்டு நான் 30 பவுன் போடணும், 40 பவுன் போடணும்னு சொன்னால் அது எங்கே இருக்கிறது மீது சமூக அக்கறை? இந்த விலையேற்றத்தினுடைய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சமூக அக்கறையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விலைவாசிகளுடைய ஏற்றத்தில் இந்த எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுல்ல, ஜக்காத்தினுடைய கடமை. ஜக்காத்தை வந்து அல்லாஹ் தங்கத்தை கழிச்சு தான் என்ன செய்யலாம், கொடுக்க சொல்லியிருக்கிறான். போன வருஷம் ரமலானில் ஜக்காத் கொடுக்கும் பொழுது தங்கத்தினுடைய 1 கிராம் தங்கம் 8 ரூபா, இன்னைக்கு 16 ரூபா. இப்போ அத்தா சொல்கிறார், மகளில் போன வருஷம் கணக்கு பண்ணி கொடுத்தப்பா, இந்த வருஷம் அப்படிலாம் கொடுக்க முடியாது, இப்போ 16 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு, என்கிட்ட 25 பவுன் நகை இருக்குது அப்படின்னா போன வருஷம் 25 பவுனுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தான், இந்த வருஷம் அதே தான் கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த வருடம் தங்கத்தினுடைய ஏற்றத்துக்கு, ஏன்னா மார்க்க நமக்கு ரூபாய் என்ன செய்யலை, ஜக்காத் கணக்கு சொல்லலை, நாம தான் ஒரு கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றை 40 கிராம் தங்கம் இருக்குது என்று சொன்னால், 40 பவுன் தங்கம் இருக்குது என்று சொன்னால் அதில் 2.5% தங்கமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இத்தனை ஆடு இருந்துச்சு என்று சொன்னால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும், மாடு இருந்துச்சு சொன்னால் ஒரு மாடு கொடுக்கணும் தான் சொல்லுது, காசு கொடுக்கணும்னு சொல்லலை. நாம் காசாக மாற்றியதின் விளைவு இன்றைக்கு ஒரு பாதிப்பில் வந்து நிற்கிது. எப்படி கொடுக்கிறது? 40 பவுன் தங்கம் இருக்குது, 1 கிராம் இன்றைக்கு 16 ரூபாய்க்கு விற்கிது. கணக்கு போட்டு பார்த்தா போன வருஷம் கொடுத்த ஜக்காத்தை விட இந்த வருஷம் ஜக்காத்து 3 மடங்கு அதிகமாகுது. ஆனால் தங்கம் போன வருஷம் இருந்த மாதிரி 40 பவுன் இப்போ 40 தான் இருக்குது. அப்போ எப்படிப்பா கொடுக்க முடியும் என்று வரட்டு காய்தா அங்கே பேசக்கூடாது. இப்போ மார்க்க நமக்கு சொன்னது தங்கத்தில் இருந்துதான் எடுத்து கொடுக்க வேண்டும். இப்போ 40 பவுன் தங்கி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு இத்தனை கிராம் என்று கணக்கு ஜக்காத்து. அந்த கிராமை கணக்கு போட்டு நாம் ரூபாயாக கொடுத்ததுனால இப்போ பாதிப்பு வந்து நிற்கிறோம்.
தங்கமாக கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த பாதிப்பு தெரியாது. இப்படி பல்வேறு விதமான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த விலையேற்றத்தின் மூலமாக இருக்கிறது. இது அடிப்படை காரணமே சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை, தவறுகளை தனிப்பட்ட வீட்டிலிருந்து சர்வதேச அளவிற்கு தலைவர்கள் உட்பட கண்டும் காணாமல் எனக்கென்ன என்று இருந்ததனுடைய பாதிப்பு தான் இங்கே வந்திருக்கிறது. எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விலையேற்றத்தினுடைய பாதிப்பை நம்மளுக்கு காட்டாமல் அல்லாஹ் அதிலே பொறுமையை தந்து எவ்வளவு விலையேற்றம் இருந்தாலும் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய வலுவை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வாளிப்பானாக. அல்லாஹ்வும் ரசூலும் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மையாக பின்பற்ற நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.